ஜெயகாந்தன் எழுதினார், உன்னை போல் ஒருவன் இந்த நேரத்தில் இவள். அதெல்லாம் சாதாரணம் அல்ல. அந்த திருட்டு மொழி ஜோசப்னு ஒருத்தன் வருவான், யாருக்காக எழுதான். அதை ஒரு தடவை படித்து விட்டு ஒரு தடவை இன்னொருத்தர் படிக்கும் போது நம்ம கேட்கணும். அப்படியே உள்ளத்துக்குள்ள அது பேசும். உண்மையை சொல்லுகிறவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள். நம்முடைய எழுத்தாளர்கள் உண்மையை சொல்லுவதில் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஜெயகாந்தன் ஒருவர் தான் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார், ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிறார். எல்லா இடத்திலும் உண்மையை தான் சொல்லுவார். ஒரு கூட்டம் போட்டான் அவருக்கு, ஒருத்தன் பேசினான், ஜெயகாந்தனை போல சிறுகதை எழுத்தாளரை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை. அவரை நிறுத்துங்க பாயிண்டர். நான் நினைச்சேன், என்னடா இவர் நாகரிகம் இல்லாத ஒரு போல் இருக்கு, இவரை பாராட்டி பேசுறான்னு நிறுத்த சொல்றாரு. அதுதான் அவர் என்ன நினைச்சார், இவன் உலகம் முழுவதும் 20 பேரையாவது படிச்சிருந்தா தானே நம்ம பாராட்டலாம், அந்த மாதிரி எந்த தகுதியுமே இல்லாதவன் நம்ம பாராட்டானேன்னு நினைச்சார். எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாருன்னு நான் பேசும்போது ஒரு தடவை சொன்னேன். அவசர நிலை அமலாக இருந்த போது சில நேரங்களில் சில மனிதர்கள் தலைப்பில் பேசினார், நான் தலைமை தாங்கினேன். அப்ப பேசும்போது நான் சொன்னேன், அகிலனுக்கு ஞானபீடம் கிடைத்திருக்கிறது, நம்முடைய ஜெயகாந்தனுக்கு கிடைக்க வேண்டாமான்னு பேசினேன். அப்ப நான் மாணவராக இருந்தேன். அப்ப அவர் சொன்னார், எனக்கு எதற்காக ஞானபீடம்? பிச்சைக்காரனுக்கு லாட்டரி சீட்டில் ₹1,00,000 விழுந்தால் அவன் செத்து போவான், நான் கோடீஸ்வரன் அப்படின்னார். அருமையா இருக்கு. அவருடைய சிந்தனையும் அவருடைய போக்கு அவருடைய தன்மைகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அப்படி எவர் எழுதியிருக்கிறார், சமுதாயத்தில் இருக்கிற மோசமான அவலமான பகுதிகளே அவர் காட்டியிருக்கிறார். அவலத்தை தான் காட்டினார்.